ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயிலம்பாக்கத்தில் இருக்கோங்க. கோயிலம்பாக்கம்லேருந்து அப்படியே நம்ம சவுத் சென்னை மேடவாக்கம் புட் ரோட், அங்கேருந்து அப்படியே கௌரிவாக்கம், காமராஜபுரம், கேம்ப் ரோடு அந்த மாதிரி போக போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த ரூட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து லைக்ஸ்லாம் போடுறீங்க. ஸோ ரொம்ப நன்றி உங்களுக்கு. எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு டெய்லி இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது. ஸோ உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். நானும் என்னோடய வீடியோஸை வந்து டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் 7 நாளும் வீடியோ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோ. குரூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தார், வண்டியோட ரா சவுண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னா, ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற மைக்கை வந்து ஹெல்மெட்டு வைசர் வந்து மூடாமல் அந்த சவுண்டை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி எடுத்தேன். அது அந்தளவுக்கு கிளியராக இல்லை போட்டேன். அதனால் உங்களுக்கு வண்டியோட சவுண்டு கேட்குற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சனிக்கிழமை வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இது. அதுக்காக எப்படி மைக் செட் பண்ணுறேன் எல்லாமே ஒரு ட்ரையல் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து அதை செட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன், ஒரு 8 நிமிஷம் வீடியோவாக. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அதனால் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா வந்து 10:15 ஆகுதுங்க. அதனால் எல்லாம் ஆஃபீஸ் போகிற டைம் தான் அது. இந்த வண்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இசுசு டி-மேக்ஸ். ரொம்ப சிடிச்சிட்டு போரு. கண்ணாடியே பார்க்கறது இல்லை, அப்படியே வந்து உள்ள வராங்க. ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, எல்லாருக்குமே இந்த வண்டி அந்த டீசல் பில்டரை பத்தி சொல்லுங்க, இது செட் ஆகுமா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே செட் ஆகுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் பெட்ரோல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த பிக்கப்பு இதில் இருக்காது. இப்போ சடன் பிக்கப்லாம் இதில் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக சில பேர் வாங்குவாங்க. வண்டி என்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா இருக்கும். வண்டி என்ஜின் கண்டிஷன் இந்த மாதிரி ஒரு சுமாராக இருக்கிற வண்டினா மைலேஜ் வந்து 60 அந்த ரேஞ்ச் தான் தரும். ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சென்னையில் இருக்கனால எனக்கு சென்னை சிட்டி டிராஃபிக் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் போக முடியும், பிரேக் பிடிச்சி தான் போக முடியும். நிறைய சிக்னல்லாம் நிற்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு மைலேஜே வர மாட்டேங்குது, மைலேஜுக்காக தான் வாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்போ இது வந்து புது வண்டிலாம் கிடையாதுங்க, பிரச்சனை கம்மியாக வர்றதுக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்கில் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் பிரேக்கில் ப்ராப்ளம் வரும். பிரேக் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இதில் வந்து நீங்கள் விட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கும். அது ஏபிஎஸ் பிரேக் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா விட்டு 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 2 பிரேக்கையும் வந்து விட்டு விட்டு பிடிச்சிங்கன்னா நின்றோம். ப்ளஸ்ஸு சடன் பிரேக் போடணுன்னா நீங்கள் வந்து கிளச்சை பிடிக்காமல் என்ஜின் பிரேக்கிங்கும் போட்டிங்கனாலும் நின்றோம். இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு போகக்கூடாதுன்னா அந்த ஆயில் லூப்பு அதெல்லாம் வந்து செயின் லூப்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும். ஆயில் போடணும், இல்லைனா வந்து க்ரீஸு, இல்லைனா செயின் லூப்பு இதெல்லாம் வந்து ஒரு 400 to 500 கிலோமீட்டர். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டஸ்டான ஒரு இடத்துல ஓட்டுறீங்கன்னா, நல்லா தூசியாக எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இடத்துல ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த செயின் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் செயினை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது. அதுக்கப்புறம் அந்த லூப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் செயின் நல்ல லைஃப் வரும். இது நான் வந்து பட்டு தான் கற்றுக்கிட்டேன். நானும் அதெல்லாம் அவ்வளோ மெயின்டைனே பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அதை பட்டு தான் வந்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்லா வெயில் வருது. மற்றபடி டெய்லி காலையில் வந்து மழையும் நைட்டும் மழை பெஞ்சு ஒரு மாதிரி ரோடெல்லாம் ஈரமாகவே இருக்கும். வண்டி ஓட்டும் போது அந்த சேர்லாம் அடிக்கும் பாருங்கள். வண்டி ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் மேலே அடித்தா கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் வண்டி மேலே அடிக்கும் போது தான் கஷ்டப்பட்டு நம்ம தொடச்சி வச்சுருப்போம், வண்டி மேலே அடித்து திரும்பி சேராயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது பண்ணி ஜாயின் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா நான் வந்து கொடைக்கானலில் கூட இந்த அளவுக்கு வண்டியை அந்த அளவுக்கு லவ் பண்ணது கிடையாது. கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து வண்டியை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது லவ் பண்ணுறதோட ஒரு வண்டி செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை விட மாட்டேங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வண்டி. எங்கே போனாலும் நம்ம கூடயே தான் வருது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு தெரியும். ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.